வாங்க. இன்னைக்கு வந்து நம்ம நேற்றைக்கு கிராமத்துக்கு போயிருந்தேன் ஒரு வேலையாக. அங்கே வந்து கத்திரிக்கன்று விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கத்திரிக்கண்ணை நம்ம தோட்டத்தில் இது பண்ணலாம். இந்த கத்திரி கன்று எப்படி அவங்க வந்து உற்பத்தி பண்ணாங்கன்னா, கத்திரி விதையை நல்ல முத்தின விதையாக இது பண்ணி ஒரு இடத்துல பாத்தி மாதிரி போட்டு அந்த விதையெல்லாம் தெளிச்சுட்டு பாத்தி மாதிரி போட்டு அது வளர்ந்து வரும். வளர்ந்து வந்தோடனே பாத்தியிலேருந்து தான் நமக்கு வந்து நாற்றங்கள் வந்து இப்போ பிடுங்கி நமக்கு கொடுப்பாங்க. அப்போ 2 கத்தை வாங்கிட்டு வந்தேன். நம்ம வீட்டு தோட்டத்திலேயே இதை பயிர் பண்ணலாம். உங்களுக்கு வந்து வீட்டில் தோட்டம் இல்லைன்னா கூட, நிலம் இல்லைன்னா கூட தொட்டியில் கூட வச்சு வளர்க்கலாம். உங்களுக்கு எப்படி நடுறது என்னங்கிறத நான் விரிவாக சொல்கிறேன். இதெல்லாம் களைக்கொல்லிகள் மழை தொடர்ந்து பெஞ்சிட்டதுனால அதெல்லாம் சுத்தம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இந்த மழை காலத்தில் வச்சோம்னா செடிகள் நல்லா வேரூன்றி நல்லா வரும். உங்களுக்கு எப்படின்னு இது சொல்கிறேன். கிராமத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த நாற்றங்கால்ங்கிறது என்னென்னு தெரியும். அது நாற்றங்கால் வந்து அடுத்த எப்படி நடணுங்கிறதுலாம் தெரியும். இன்னும் டவுனில் உள்ளவங்ககிட்ட கத்திரிக்காய் மட்டும்தான் தெரியுமே வந்து கத்திரிக்காய் எப்படி பயிர் பண்ணுறாங்கிறது தெரியாது. அதனால் இப்போ அவங்க வந்து விவசாயி வந்து நாற்றுலேருந்து அந்த நாற்றோட மண்ணோடையே கொண்டு வந்து கொடுப்பாங்க. நம்ம வைக்கக்குள்ள நல்லா அலசிடணும் மண்ணெல்லாம். நம்ம வந்து கத்திரிக்காய் செடியை 2 அடிக்கு ஒரு தூரமாக ஒரு இடைவெளி விட்டுருங்க. ஏன்னா படர்ந்து வரும். ஒன்றோட ஒன்று மோதிக்காமல் அதை பார்த்துக்கு குழியில் தண்ணி வச்சுட்டு தான் அப்புறமா வேறு வச்சு ஊனி மண்ணை போட்டு அணைச்சி வச்சிடணும். நான் எல்லா செடியும் நட்டதுக்கப்புறம் உங்களுக்கு மீண்டும் இதை பற்றி சொல்கிறேன்.